ஹலோ பிரவீன் உத்ராத் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் 4th கொஸ்டினுக்கான சந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சந்தில் ரோலா அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். இன்னொன்று ஹரிகீதிகா இம்பார்ட்டண்ட் பார்க்கலாம். ஹரிகீதிகா அப்படின்ற சந்துன்னா அது ஒரு மாத்திரா சந்து, மாத்திரைக்கு சந்துன்னு சொல்கிறாங்க. அந்த மாத்திரைக்கு சந்து எப்படி பயன்படுது, அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்க்கலாம். சூத்திர இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ருங்கார், தினகர், யதி, லகா, ரக்கு. அந்த் மே ஹரிகீதிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹரிகீதிகான்னா அந்தில் வந்து ஃபைனலி குருவில் முடியணும். இதில் லகு அப்படின்றது இந்த ஒரு மாத்திராவை குறிக்கிற ஐ மாதிரி போடுற சைன் தான் வந்து லகுன்னு எடுத்துக்கணும். எஸ் மாதிரி போட்டு 2 மாத்திராவை குறிக்கிற இந்த சைனை வந்து குருன்னு எடுத்துக்கணும். லகுவும் குருவும் சேர்ந்து வர்றது தான் சந்து. இந்த லகு குரு, இந்த குருன்ற எஸ்ஸில் முடியணும். ஹரிகீதிகா அப்படின்னா இங்கே கா அப்படின்றது ஆன்ற மாத்திராவில் இந்த 2 மாத்திரா எஸ்ஸில் முடியுது இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி ஹரிகீதிகானாலும் சரி, குருவில் முடியுதுன்னு சொன்னாலும் ஒன்று தான். இதில் வந்து இந்த ஒரு சரண், இந்த ஒரு வரியில் 2 பகுதி இருக்குது. அப்படின்னா கமாவுக்கு முன்னாடி ஒரு பகுதி, கமாவுக்கு அடுத்தது இன்னொரு பகுதி. இந்த கமாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பகுதியில் மொத்தம் வந்து 16 மாத்திரா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 மாத்திரா இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஷிருங்கார், இது வந்து ஷிருன்றதுக்கு ஷிரு இங்கு இது வந்து 2 மாத்திரா, கா 2 மாத்திரா, ரன்றது 1 மாத்திரா. அதே மாதிரி தீஸ் இது வந்து குரில், அதனால் இது எல்லாமே குரில்ன்றதால தி ந கர இது எல்லாமே 1 மாத்திரா. தி இதுவும் குரில்ன்றதால ஒரு மாத்திரா. இது வந்து ல கா அப்படின்றதால காவுக்கு வந்து ஆக்கி மாத்திரா நெடில் வரதால 2 மாத்திரா. ரேக்கன்றது ஒரு மாத்திரா. இந்த 3 மாத்திரா இருக்குது. அப்போ அந்துன்றதுக்கு 2 மாத்திராவும் தேவுக்கு 1 மாத்திராவும் எடுத்திருக்காங்க. மேன்றதுக்கு 2 மாத்திரா எடுத்திருக்காங்க. ரி குரில் வரதால 1 மாத்திரா, ரி 1 மாத்திரா, கீ 2 மாத்திரா, தீ 1 மாத்திரா, கா அப்படின்றது நெடில்ன்றதால 2 மாத்திரா. இப்படி கணக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த எஸ் மாதிரி போட்டால் அது குரு, இந்த ஐ மாதிரி 1 மாத்திராவை கணக்கு பண்ணால் அது லகு அப்படின்னு எடுத்துக்கணும். லகு குரு ரெண்டும் சேர்ந்தது தான் சந்த் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த சூத்திரத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு டெஃபினிஷன்ஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஹரிகீதிகா ஏக் மாத்திரிக் சந்துக, இது மாத்திரைய அளவுப்படி வர ஒரு சந்து. இஸ்கே பிரத்யேக சரண்மே, பிரத்யேகனா முதல்ல இடம்பெறுகின்ற அந்த வரியில் பிரத்யேக சரண் மே 16, அதாவது 16, 11 12, பாரக்னா 12, 16னா 16 மாத்திரா வரும். அதாவது கமாவுக்கு முன்னாடி வர இந்த பகுதியில் 16 மாத்திராவும், கமாவுக்கு அடுத்து வர இந்த மீதி பகுதியில் 12 மாத்திராவும் இருக்கணும். ஃபைனலி அது வந்து கடைசியில் குச்சி